ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் இப்போது 7 days கிளாஸ் போயிட்டுருக்கு. இந்த 7 days கிளாஸில் இப்போ வரைக்கும் நம்ம டே 5 வரைக்கும் சூப்பராக பார்த்து முடிச்சாச்சுங்க. நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. இன்றைக்கி நம்ம டே 6 வந்து நிற்கிறோம். இந்த டே 6 நான் சொல்லிக் கொடுக்க போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுங்க. ஏன்னா தமிழில் நிறைய நேரங்களில் இந்த 4 டைப்பில் இருக்கிற இந்த கான்செப்ட் வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் பேசுவோம். ஸோ அப்படிப்பட்ட தமிழ் வாக்கிங்கில் இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஓகே, இப்போ பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷுட் பி அப்படிங்கிறத நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பி அப்படின்னா இரு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பி அப்படின்னா இரு, ஷுட்னா வேண்டும், அப்போ இருக்க வேண்டும் அப்படின்னா ஷுட் பி அப்படின்னு சொல்லணும். எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லுவோம் ஒருத்தங்களை பார்த்து சொல்லுங்கள் பார்க்கும். ஒருத்தங்க சோகமாக இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்கள பார்த்து சந்தோஷமாக இருக்கணும் சொல்லுவோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷுட் பி வச்சு தான் பேசணும். ஷுட் பி அப்படின்னா இருக்க வேண்டும். செகண்ட் பாருங்கள், ஷுட் நாட் பி அப்படின்னா தமிழில் எப்படி பேசும் சொல்லுங்கள் பார்க்கும். வெரி குட், சூப்பருங்க. இருக்கக்கூடாது நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்களா? எப்பா சோம்பேறியாக இருக்காதப்பா, சோம்பேறியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இடத்துல ஷுட் நாட் பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஷுட் நாட் பி அப்படின்னா இருக்கக்கூடாது. தேர்ட் பாருங்க, ஷுட் ஆல்வேஸ் அப்படின்னா எப்போதும் ஒரு செயலை செய்ய வேண்டும். வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க, பிள்ளைங்கிட்ட என்ன சொல்லுவாங்க? எப்போதும் நல்லா படிக்கணும். இப்போ டாக்டரை போய் பார்க்கும், டாக்டர் என்ன சொல்கிறாங்க? எப்போதும் நல்லா தண்ணி குடிக்கணும். ஸோ ஒரு ஆக்ஷனை செய்யணும் அப்படிங்கிறத விட எப்போதும் செய்யணும் அப்படிலாம் நம்ம பேச வரும்போது பார்த்திங்கன்னா ஷுட் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஷுட் ஆல்வேஸ் அப்படின்னா எப்போதும் ஒரு செயலை செய்ய வேண்டும். எப்போதும் ஒரு செயலை செய்ய வேண்டும். உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். இன்னும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா சென்டென்ஸ் வச்சு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஃபோர்த்து பாருங்கள், ஷுட் நெவர் அப்படின்னா ஒருபோதும் கூடாது. ஷுட் நெவர் அப்படின்னா ஒருபோதும் கூடாது, அவன் கூட சேரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? ஒருபோதும் அவன் கூட சேரவே கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை, ஒரு செயலை ஒருபோதும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரும்போது ஷுட் நெவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஷுட் நெவர் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? ஒருபோதும் செய்யக்கூடாது. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஈஸியாக இருக்கா? ஷுட் பி அப்படின்னா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஷுட் நாட் பி அப்படின்னா இருக்கக்கூடாது. ஷுட் ஆல்வேஸ் அப்படின்னா எப்போதும் ஒரு செயலை செய்ய வேண்டும். ஷுட் நெவர் அப்படின்னா ஒருபோதும் ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரும். நல்லா புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு இப்போ சிம்பிளான ஹோம்ஒர்க். இந்த 4மே பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் இங்கே எழுதியிருக்கேன், மாற்றி எழுதியிருக்கேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா காமெண்ட்டில் நீங்கள் தாங்க சொல்லணும். ஓகே, அதுக்கு முன்னாடி வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் இப்போ புதுசாக ஒரு புக் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா 1000+ இங்கிலீஷ் வேர்ட்ஸ். அது நம்ம விதை அப்படின்னு சொல்லுவோம். இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த புக்கு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக்குக்கான வீடியோ, ஆடியோ, ப்ராக்டிஸ் ஷீட்டுக்கான PDF எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் ஆன்லைன் கிளாஸ் இருக்குங்க. எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். பேசிக் கிளாஸஸ் மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குது. 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே 5 கிளாஸ் இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் ஆன்லைன் கிளாஸ் நடக்கும். நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் சேரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேரலாங்க. 5 கிளாஸில் உங்களுக்கு எந்த டைம் செட் ஆகுமோ அந்த டைமுக்கு நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் பேசலாம் சேனலோட ஆன்லைன் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாக பேசிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷுட் பி வச்சு நம்ம சென்டென்ஸ் பேச ஆரம்பிக்கலாம். பாருங்களேன்,
ஷுட் பி அப்படின்னா இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஷுட் பி அப்படின்னா இருக்க வேண்டும். நீங்கள் யாரோ ஒருத்தங்களை பார்த்து இப்படி இருக்கணும்ப்பா, இப்படி இருக்கணும்ப்பா, இப்படிலாம் இருக்கணும்ப்பான்னு சொல்ல வரும்போது நீங்கள் ஷுட் பி வச்சு பேசுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஷுட் பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படிலாம் இருக்கணும்னு சொல்ல வரோம்? எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத சிம்பிளாக இங்கே நான் ஒரு 6 சின்ன வேர்டு எழுதியிருக்கேன் பாருங்களேன். நம்ம ஒருத்தங்களை பார்த்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, கவனமாக இருக்கணும்ப்பா, நீ ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது கவனமாக நடக்கணும், கவனமாக போகணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. பைக் ஓட்டும் போது கவனமாக ஓட்டணும்ப்பா சொல்கிறோம் பார்த்தீங்களா. கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த கவனமாக அப்படிங்கிறத எப்படி பேசலாம் சொல்லுங்கள் பக்கம். கவனமாக அப்படின்னா கேர்ஃபுல். ஓகேங்களா? கேர்ஃபுல் அப்படின்னா கவனமாக, கேர்ஃபுல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், தயாராக இருக்க வேண்டும். தயாராக இருக்கணும்ப்பா சொல்லுவோம் பார்த்தீங்களா, தயாராக இருக்கணும். இங்கே எப்படி பேசலாம்? தயாராக இருக்க வேண்டும், ரெடி. நெக்ஸ்ட், அன்பாக இருக்க வேண்டும். எல்லாருக்கூடையும் அன்பாக இருக்கணும்ப்பா சொல்லுவாங்கள்ல, அன்பாக இருக்க வேண்டும். எப்படி சொல்லுவோம்? கைண்ட். அன்பாக இருக்கணும். நேர்மையாக இருக்கணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, நேர்மையாக இருக்கணும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நேர்மையாக இருக்க வேண்டும். எப்படி சொல்லலாம்? நேர்மையாக அப்படிங்கிறது நம்ம ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நேர்மையாக இருக்க வேண்டும், ஹானஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், மரியாதையாக இருக்க வேண்டும். ஒருத்தங்கிட்ட பேசும்போது மரியாதையாக பேசணும், தாழ்மையாக பேசணும் சொல்லுவோம் பார்த்தீங்களா. மரியாதையாக இருக்க வேண்டும், பொலைட். ஃபைனலாக பார்த்தீங்களா, பொறுமையாக இருக்க வேண்டும். யாராவது ஒன்று எதிர்த்து பேசுனா டக்குன்னு கோவப்பட்டுறாத, பொறுமையாக இருக்கணும். ஓகேங்களா? சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பொறுமையாக இருக்க வேண்டும். எப்படி சொல்லுவோம்? இந்த பேஷண்ட். பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னா பேஷண்ட். பேஷண்ட் அப்படின்னா பொறுமையாக. இப்போ நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஓவராலாக பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ் நம்ம கற்றுக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ் மட்டும் கற்றுக்கிறதுக்கு இந்த கிளாஸஸ் கிடையாதுங்க. இதை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக மெதுவாக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, கவனமாக இருக்கணும், தயாராக இருக்கணும், அன்பாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், மரியாதையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். புரிஞ்சிச்சா? நம்ம அதிகபட்சம் தமிழில் பேசும்போது இந்த மாதிரி 6 சிம்பிளான வேர்ட்ஸ் வச்சு தான் நம்ம நிறைய நேரங்களில் பேசுவோம். ஓகேங்களா? ஓகேங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் பேச ஆரம்பிக்க போகிறோம். வீடியோ கவனமாக கவனிங்க. உங்களுக்கு ஒரு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. இங்கே இருக்கிற 6 தமிழ் சென்டென்ஸை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் தான் எக்ஸாக்டான ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் சொல்லணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷுட் பி வச்சு நான் 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நீங்கள் தான் என் கூட சேர்ந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கணும். ஓகேங்களாங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்களேன், நீ அன்பாக இருக்க வேண்டும். தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுவாப்புல. வீட்டில் பிள்ளைங்கள்லாம் கோவப்படுவாங்களே, கோவலாம் படக்கூடாதுப்பா, அன்பாக இருக்கணும். அல்லது பக்கத்து வீட்லேயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ பார்த்திங்க அப்படின்னா கோவப்படுவாங்க, சொல்லுவாங்கள்ல, கோவப்படக்கூடாதுப்பா, அன்பாக இருக்கணும். எப்படி சொல்லுவோம்? இதை ஒருத்தங்களை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீ இப்படி இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்ல வரோம். ஓகே, எப்படி பேசலாம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும். சப்ஜெக்ட் யாருங்க? நீ. நீனா யூ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஷுட் பி அப்படின்னா இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, வேண்டும் அப்படின்னா ஷுட்டு அப்படின்னு சொல்லுவோம். இருக்க, இந்த இருக்க அப்படிங்கிறது நம்ம பி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இருக்க வேண்டும் அப்படின்னா ஷுட் பி. ஓகேங்களா? யூ ஷுட் பி, நீ இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டுமா? அன்பாக. அன்பாக அப்படின்னா கைண்ட். முடிஞ்சு. பேசுங்க பார்க்கும். யூ ஷுட் பி கைண்ட். யூ ஷுட் பி கைண்ட். நீ அன்பாக இருக்க வேண்டும். அடுத்து பார்க்கலாமா? நீ நேர்மையாக இருக்க வேண்டும். ஆன்சர் பண்ணுங்க. நீ நேர்மையாக இருக்க வேண்டும். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். எப்படி இதை பேசலாம்? நீ யூ இருக்க வேண்டும், ஷுட் பி. ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். எப்படி இருக்கணுமா? நேர்மையாக. நேர்மையாகன்னு எப்படி சொல்லணும்? ஹானஸ்ட். முடிஞ்சு, அவ்வளோதான். புரியுதா? ஈஸியாக இருக்கா? யூ ஷுட் பி ஹானஸ்ட். யூ ஷுட் பி ஹானஸ்ட். நீ நேர்மையாக இருக்க வேண்டும். புரியுதா? இப்போ ஒரு சென்டென்ஸில் ஷுட்டு மட்டும் வந்துச்சுன்னா ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஷுட்டோட பீன்னு வந்துச்சு அப்படின்னா நீ இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். நேர்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். புரிஞ்சாங்க? ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? நீ தயாராக இருக்க வேண்டும். நீ ரெடியாக இருக்கணும்னு சொல்ல வரோம். எப்படி பேசலாம்? இதை பேசுங்க பார்க்கும். யூ ஷுட் பி
அவ்வளோதான், முடிஞ்சு. கரெக்டாக பேசிட்டீங்க. முடிஞ்சு, அவ்வளோதான். யூ ஷுட் பி ரெடி, நீ தயாராக இருக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷுட் பி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. ஒரே ஒரு சென்ஸ் தான் இருக்கேன், கொஞ்சம் பெரிய சென்ஸ் மாதிரி தெரியும், ஆனால் சிம்பிளாக பேசிடலாம். பாருங்களேன், நீ சாலையை கடக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? அதை நல்லா யோசிச்சிங்கன்னா பேசிடலாம். சாலையை கடக்கும்போது கவனமாக இருக்கணும். எப்படி பேசலாம்? அது ரொம்ப சிம்பிள் தான். பாருங்களேன், யூ ஷுட் பி, நீ இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டுமாம்? கவனமாக. கவனமாக அப்படின்னா எப்படி பேசுவோம்? கேர்ஃபுல். யூ ஷுட் பி கேர்ஃபுல், நீ கவனமாக இருக்க வேண்டும். எப்போ கவனமாக இருக்கணுமா சொல்லுங்க பக்கம்? நீ சாலையை கடக்கும் போது. எப்படி பேசலாம்? அதை நல்லா கவனிங்க. இந்த போது இதை தான் நம்ம டே 1ல் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த 7 days கிளாஸில் டே 1 பார்த்தீங்க அப்படின்னா போது அப்படிங்கிறதெல்லாம் எப்படி நம்ம பேசுவோம், போது அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்தேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீ சாலையை கடக்கும் போது, இந்த போது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா when. போது எப்போ? நீ சாலையை கடக்கும் போது. அப்போ அது எப்படி பேசணும்? when you cross the road. அவ்வளோதான், முடிஞ்சு. ஈஸியாக இருக்கா? when அப்படின்னா போது அப்படின்னு அர்த்தம். ஈஸியாக புரிஞ்சிருச்சாங்க? நீ சாலையை கடக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். யூ ஷுட் பி கேர்ஃபுல். எப்போ? when you cross the road. when you cross the road, நீ சாலையை கடக்கும்போது. எல்லோரும் என் கூட சேர்ந்து பேசுங்க. நீங்கள் தான் பேசணும், பேசுங்க. வெரி குட், சூப்பருங்க, வெரி குட். ஓகே, இப்போ உங்களுக்கு ஷுட் பின்னா என்னென்னு தெரிஞ்சிச்சா? நல்லா புரிஞ்சிருச்சா? ஷுட் பி அப்படின்னா இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷுட் பி அப்படின்னு பேசும். ஷுட் பி அப்படின்னா இருக்க வேண்டும். ஓகேங்க, இப்போ உங்களுக்கு ஷுட் பி வச்சு சிம்பிளான ஹோம்ஒர்க் பாருங்களேன். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷுட் நாட் பி அப்படிங்கிறத நம்ம வச்சு சென்டென்ஸ் பேசலாம். ஷுட் நாட் பி அப்படின்னா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தமிழில் அடிக்கடி பேசக்கூடிய சிம்பிளான ஒரு 5 வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். பாருங்களேன், எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா மற்றவங்களை பார்த்து சோம்பேறியாக இருக்கக்கூடாது, சோர்வாக இருக்கக்கூடாது, பதட்டமாக இருக்கக்கூடாது, கவலையாக இருக்கக்கூடாது சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, இதெல்லாம் எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ட்ஸ் நம்ம புரிஞ்சு வச்சுக்கலாம், அப்படியே சென்டென்ஸ் பேசலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்களேன், சோகமாக இருக்கக்கூடாது. சோகமாக இருக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? சோகமாக அப்படின்னா சேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சோம்பேறியை பார்த்து எப்படி சொல்லலாம்? லேசி. ஓகேங்களா? லேசி அப்படின்னா சோம்பேறி. லேசி அப்படின்னா சோம்பேறி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. கவனக்குறைவாக எப்படி சொல்லலாம்? கேர்லெஸ். ஓகேங்களா? கவனக்குறைவாக அப்படின்னா கேர்லெஸ், கவனக்குறைவாக. நெக்ஸ்ட் ஒன், பதட்டமாக இருக்கக்கூடாது. சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பதட்டமாகவே இருப்பாங்க. புரிஞ்சவங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிசல்ட் வருது அப்படின்னா 10 மணி அப்படின்னா அப்படியே பதட்டமாக இருப்பாங்க. ஐயோ மார்க் எவ்வளோ வரும், ஃபெயில் ஆகிடுவோமோ, நம்ம நினச்ச மார்க் வராதோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக இருப்பாங்களே. அந்த டைமில் நம்ம பேசலாம், இப்போ பதட்டமாக இருக்கக்கூடாதுப்பா, பதட்டமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? பதட்டமாக அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நர்வஸ். பதட்டமாக அப்படிங்கிறத நர்வஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், கோபமாக இருக்கக்கூடாது. ஆங்க்ரி, கோபமாக இருக்கக்கூடாது. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா?
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷுட் நாட் பி வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸை பார்த்திங்க அப்படின்னா பேச போகிறோம். வீடியோவை கவனமாக கவனிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஷுட் நாட் பி வச்சு இங்கே நான் 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் தான் என் கூட சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் பேசணும். ஓகேங்களா? ஓகே பாருங்களேன். நீ கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. எப்படி பேசலாம்? அதை ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். யூ ஷுட் நாட் பி கேர்லெஸ். முடிஞ்சு, அவ்வளோதான். யூ ஷுட் நாட் பி. யூனா நீ, ஷுட் நாட் பீனா இருக்கக்கூடாது. யூனா நீ, ஷுட் நாட் பீனா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாதான்? கவனக்குறைவாக. கவனக்குறைவாக அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில்? கேர்லெஸ். முடிஞ்சு, அவ்வளோதான். யூ ஷுட் நாட் பி கேர்லெஸ். யூ ஷுட் நாட் பி கேர்லெஸ். நீ கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. செகண்ட் பாருங்கள், நீ சோகமாக இருக்கக்கூடாது. ஆன்சர் பண்ணுங்கள். எப்படி பேசலாம்? நீ யூ இருக்கக்கூடாது. ஷுட் நாட் பி எப்படி இருக்கக்கூடாதான்? சோகமாக இருக்கக்கூடாதான். சேட். அவ்வளோதான். யூனா நீ, ஷுட் நாட் பீனா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாதான்? சேட், சோகமாக. புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க. அடுத்து பாருங்களேன், நீ பதட்டமாக இருக்கக்கூடாது. நம்ம தைரியம்லாம் கொடுப்போம் பார்த்தீங்களா? சில பேர் அப்படி பதட்டமாக இருப்பாங்க ஒரு மாதிரி. பதட்டமெல்லாம் இருக்காதப்பா, இருக்கக்கூடாதுப்பா இந்த டைமில் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? நீ பதட்டமாக இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் பி. யூ ஷுட் நாட் பி நர்வஸ். நீ பதட்டமாக இருக்கக்கூடாது. புரிஞ்சா? இந்த ஷுட் நாட் பி அப்படின்னா இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஷுட் பினா இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஷுட் நாட் பீனா இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. இந்த தமிழ் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம சிம்பிளாக ஈஸியாக பேசிடலாங்க. பாருங்களேன், நீ இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள விரும்பினால் நீ சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பேசணும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்க அதை கற்றுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. அப்படியே லேசியாகவே இருப்பாங்க. சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், சரி நாளைக்கு கழிச்சு பார்த்துக்கலாம், ஓகே இன்னும் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், சரி 1ஆம் தேதி வரட்டும் பார்த்துக்கலாம். இப்படியே பார்த்திங்கன்னா நாளை கடத்தி பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக இங்கிலீஷ் அவங்களால கற்றுக்கிடவே முடியாது, அவங்களால புரிஞ்சுக்கிடவும் முடியாது, பேசவும் முடியாது. இங்கே என்ன சொல்ல வரோம்? நீ இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள விரும்பினால் நீ சோம்பேறியாக இருக்கக்கூடாது. புரிஞ்சா? ஓகே, என்னுடைய ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு டெய்லி ரெகுலராக இங்கிலீஷ் பேசலாம் சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க. ஓகே பாருங்களேன், இதை எப்படி பேசலாம்? ஃபஸ்ட்டு பாருங்களேன், நீ சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் பேசணும். ஓகேங்களா? எப்படி பேசலாம்? நீங்கள் பேசுங்க எங்களோட சேர்ந்து. யூ ஷுட் நாட் பி லேசி. நீ சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? நீ இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள விரும்பினால். பாருங்களேன், நீ இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள விரும்பினால் நீ சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அப்போ இதை நம்ம செகண்ட் பேசணும். நீ இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள விரும்பினால். பாருங்கள், விரும்பினால் நாள் வந்திருக்கா? இதை நான் எங்கே சொல்லி கொடுத்தேன்? வெரி குட், சூப்பருங்க. 7 days கிளாஸில் நான் உங்களுக்கு Day 2ல் இஃப் கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். புரிஞ்சா உங்களுக்கு? இந்த 7 days கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உண்மையை சொல்கிறேன், நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் Day 1லேருந்து செக் பண்ணுங்கள். பெரிய சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் நோட்டு போட்டு எழுதுறீங்கன்னா தாராளமாக எழுதிக்கலாங்க. நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நோட்டு போட்டு கூட இந்த 7 days கிளாஸை நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கலாம். இல்லை என்னால் நோட்டு போட்டு எழுத முடியல அப்படின்னா நீங்கள் இந்த 7 days கிளாஸஸ்க்கான PDF வாங்கிக்கலாங்க. பாருங்களேன், எங்கள் கிட்டேருந்து நீங்கள் PDF வாங்கினீங்க அப்படின்னா PDF இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த PDFலாம் நீங்கள் ஜெராக்ஸ்களை கொடுத்து ஜெராக்ஸ் மாதிரி போட்டு புக்கு மாதிரி கூட வச்சுக்கலாங்க. ஒரு பக்கம் நீங்கள் வீடியோவும் பார்த்துக்கலாம், இன்னொரு பக்கம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ஜெராக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாங்க. ஸோ விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு இந்த 7 days கிளாஸஸ்க்கான PDF வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் 7 days கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். எங்கள் டீமே பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இங்கே விரும்பினால் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த நாள் அப்படின்னா இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இஃப் யூ விரும்பினால் வாண்ட். இஃப் யூ வாண்ட் என்ன விரும்பினான்னு சொல்லியிருக்கோம்? கற்றுக்கொள்ள அப்படின்னா
டு லேர்ன் எதை சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலீஷ். முடிஞ்சு அவ்வளோ. எல்லாம் சேர்ந்து பேசுங்க. யூ ஷுட் நாட் பி லேசி இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். யூ ஷுட் நாட் பி லேசி இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். என் கூட சேர்ந்து பேசுங்க. நீங்கள் தான் பேசணும். வாயை திறந்து பேசுங்க. யூ ஷுட் நாட் பி லேசி இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். வெரி குட், சூப்பருங்க. இன்னும் ஒரு தடவை சேர்ந்து பேசுங்க. யூ ஷுட் நாட் பி லேசி அப்படின்னா நீ சோம்பேறியாக இருக்கக்கூடாது. இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னா நீ இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள விரும்பினால். இப்போ ரெண்டுமே சேர்த்து பேசுங்க. யூ ஷுட் நாட் பி லேசி இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். யூ ஷுட் நாட் பி லேசி இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். நீ இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள விரும்பினால் நீ சோம்பேறியாக இருக்கக்கூடாது. புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ வரைக்கும் நம்ம ஷுட் பி அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஷுட் நாட் பி அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷுட் ஆல்வேஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷுட் ஆல்வேஸ் அப்படின்னா எப்போதும் செய்ய வேண்டும். ஒரு செயலை எப்போதும் செய்யணும். செய்ய நிறுத்திடாத, செய்ய ஸ்டாப் பண்ணிடாதன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, பாருங்களேன். நீ எப்போதும் தண்ணீர் குடிக்க வேண்டும். நீ எப்போதும் தண்ணி குடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? ஒரு செயலை செய்யணும், அதை சிம்பிளாக சொல்லாமல் எப்போதும் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? விட்டுறாதப்பா, எப்போதும் செய்யணும் அப்படின்ட்டு. ஓகே, பாருங்களேன். நீ எப்போதும் தண்ணீர் குடிக்க வேண்டும். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் எழுதி போகிறேன். சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் should always verb V1. ஓகே, பேசலாமா? நீ எப்போதும் தண்ணீர் குடிக்க வேண்டும். ஃபஸ்ட் என்ன பேசணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் யாருங்க? நீ. நீனா யூ அப்படின்னு சொல்லும். நெக்ஸ்ட்டு ஷுட். ஷுட்னா வேண்டும். யூ ஷுட், நீ வேண்டும். ஓகே, எப்போதும் வேண்டும். எப்போதும் அப்படின்னா ஆல்வேஸ். ஓகே, எப்போதும் என்ன செயலை செய்ய வேண்டும்? அதுதான் V1. எப்போதும் என்ன செயலை செய்ய வேண்டும்? குடிக்க வேண்டும். ட்ரிங்க். என்ன குடிக்க வேண்டும்? தண்ணீர். வாட்டர். அவ்வளோதான், முடிஞ்சு. யூ ஷுட் ஆல்வேஸ் ட்ரிங்க் வாட்டர். யூ ஷுட் ஆல்வேஸ் ட்ரிங்க் வாட்டர். நீ எப்போதும் தண்ணீர் குடிக்க வேண்டும். ஓகே, அடுத்து பாருங்களேன். நீ எப்போதும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும். டாக்டர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் எப்போயுமே ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எப்படி பேசுவாங்க? அதை ஆன்சர் பண்ணுங்கள். யூ ஷுட் ஆல்வேஸ் ஈட். என்ன ஃபுட்டை சாப்பிட்ணுமா? ஆரோக்கியமான உணவை. ஆரோக்கியமான உணவை அப்படின்னா கரெக்டாக சொல்லிட்டீங்க. வெரி குட். ஹெல்தி ஃபுட். முடிஞ்சு, அவ்வளோதான். யூ ஷுட் ஆல்வேஸ் ஈட் ஹெல்தி ஃபுட். நீ எப்போதும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும். ஓகேங்க, இப்போது இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் டெஸ்ட் வைக்க மாட்டேன். டேரெக்டாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். பாருங்களேன். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பாருங்களேன். நீ எப்போதும் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஷுட் நெவர். ஷுட் நெவர் அப்படின்னா ஒருபோதும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும். பாருங்கள். ஷுட் நெவர் அப்படின்னா ஒருபோதும் கூடாது. பாருங்கள். நீ ஒருபோதும் நேரத்தை வீணடிக்கக்கூடாது. நீ டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஒரு ஆக்ஷனை அழுத்தி பேசுகிறோம் பார்த்தீங்களா? நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி பேசுகிறோம் பார்த்தீங்களா? அங்கே தான் நம்ம ஒருபோதும் அப்படிங்கிறத ஆட் பண்ணி பேசுகிறோம். ஓகேங்களா? நீ ஒருபோதும் நேரத்தை வீணடிக்கக்கூடாது. இது எப்படி பேசலாம்? நீ டைமை வேஸ்ட் ஆக்கவே கூடாது. இப்படி நீங்கள் பேசலாம். ஓகேங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்களேன். You should never waste time. You should never waste time. நீ டைமை வேஸ்ட் ஆக்கக்கூடாது. ஓகே, இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், நெக்ஸ்ட்டு ஷுட், அதுக்கப்புறம் நெவர், அதுக்கப்புறம் வேர்பு. இந்த வேர்ப் ஷுட் பி V1 தான் இருக்கணும்.
ஓகே, அடுத்து பாருங்களேன். நீ ஒருபோதும் காலை உணவை தவிர்க்கக்கூடாது. சில பேர்லாம் வேலைக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு காலைல சாப்பிடாம வேகமாக பார்த்தீங்கன்னா வேலைக்கெலாம் போயிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல நீ ஒருபோதும் காலை உணவை தவிர்க்கக்கூடாது, சாப்பிடணும்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? வெரி சிம்பிள் பாருங்கள். யூ ஷுட் நெவர், தவிர்க்கிறத நம்ம ஸ்கிப் அப்படின்னு சொல்லுவோம். எதை தவிர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்? காலை உணவு, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு, அவ்வளோதான். யூ ஷுட் நெவர் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட், யூ ஷுட் நெவர் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட். நீ காலை உணவை தவிர்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், நீ ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. நீ ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. எப்படி பேசலாம்? யூ ஷுட் நெவர், இப்போ இங்கே இழக்கிறது நம்ம லூஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதை இழக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்? ஹோப் முடிஞ்சு. நீ ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஷுட் பி, ஷுட் நாட் பி, ஷுட் ஆல்வேஸ், ஷுட் நெவர், நாளையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். வீடியோக்கு நீங்கள் இப்போ வரைக்கும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிட்டு வீடியோ முடிச்சிருங்க. இப்போ அவங்க சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தம்ஸுங்க ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணுங்க. தேங்க்யூ.